Hi, hello students. Welcome to Saran's Diary. இன்னைக்கு நம்ம சரன்ஸ் டைரியில் 8th ஸ்டாண்டர்டுக்கு புக் பேக் எவாலுவேஷன் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரோமன் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்குது. அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் த பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட். பிரிட்டிஷ் சிஸ்டத்தோட யூனிட் எது அப்படின்னாக்கா எஃபிஎஸ் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், எலக்ட்ரிக் கரண்ட் பிலாங்ஸ் டு டேஷ் குவான்டிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதர்வைஸ் இங்கே வந்து பேஸ் குவான்டிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு கொஷின், the SI unit of temperature is Kelvin, that is the answer, option is C. Fourth question, amount of substance is dashன்னு கேட்டிருக்காங்க. A option, directly proportional to the number of atoms is the correct answer. Fifth question, luminous intensity is the intensity of visible light. விசிபிள்னா நம்மளுக்கு தெரியக்கூடிய வெளிச்சம், அந்த ஒளியுடைய யூனிட். ஓகே, விசிபிள் லைட்டுக்கு. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் இஸ் யூஸ் டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, தட் இஸ் அம்மீட்டர். ஏன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த அம்மீட்டர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட். செவன்த் கொஷின், எஸ்ஐ யூனிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எய்த் ஒன், closeness of two or more measured values is called as precision. ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது எது அப்படின்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நைன்த் கொஸ்டின், குவான்டிட்டிஸ் அதர் தேன் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு ஆஸ் டேஸ் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, அனதர் டைப். டென்த் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அப்ராக்சிமேஷன் இஸ் ராங் அப்படின்னா ஏ ஆப்ஷன், approximation gives accurate value. Okay, other threes are not correct for that. இதோட choose the best answer over. இப்போ next வந்து fill in the blanks. அதில் first question, solid angle is measured in dash ன்னு கேட்டிருக்காங்க. அதோட answer stadian. ஓகே, STERADIAN stadian கொடுக்கப்பட்டிருக்கு. செகண்ட் கொஷின் வந்து டேஷ் ரெகக்னைஸ் த நீட் ஃபார் எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சயின்டிஸ்ட்ஸ் இஸ் த ஆன்சர். த கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை, எதன் வழியாக அது எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுது அப்படின்னா டெம்பரேச்சர். தேர்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம் எலக்ட்ரிக் கரண்ட்டு அம்மீட்டர். ஏன்னு சொல்லி ஆப்ஷன் பி, தட் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், டேஷ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கண்டைன் 6.023 into 10 to the 10 power of 23 atoms or molecules. So fifth answer 1 mole. Sixth question, luminous intensity is the amount of visible light that is emitted in per unit area per unit. Sixth answer solid angle. Seventh ஒன்னுக்கு quartz clock uses dash oscillations. என்ன oscillations? Electronic oscillations. The uncertainty in measurement is called as dash. Eighth one, error. Ninth question, dash is the closeness of measured value to original value. Accuracy. 10th one, the intersection of two straight lines give us plane angle. That is the answer. Okay, next true or false la. First one, SI unit or metric system of unit. Answer is true. Second one, temperature is measure of total kinetic energy of the particle in a system. The answer is false. Correct statement கொடுத்துருக்காங்க பாரு. The temperature is a measure of average. அந்த டோட்டல் இருக்கிற இடத்துல அதை எடுத்துகிட்டு இங்கே ஆவரேஜ் அப்படின்றத இங்கே போட்டுக்கிறாங்க. ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன், the thermometer's freezing point of the water is taken as the upper fixed point. That is false is answer. So where you want to change அப்படின்னு பார்த்தோன்னாக்கா the in thermometer boiling point, இந்த ஃப்ரீசிங்கிறத எடுத்துகிட்டு பாய்லிங் நீங்கள் போட்டுக்கணும். ஃபோர்த் ஒன், 1 coulomb of charge flow per minute is called ampere. This is a false. 1 coulomb of charge flows per second is called minuteன்றது செகண்ட் நீங்கள் மாறி இருக்குது, that is ampere.
Fifth question, amount of substance gives the number of particles present in the substance. The answer is true. Sixth one, the intensity of light from a candle is approximately equal to 1 candela is true. நம்ம நடத்தும் போது கவனிச்சிருக்கலாம். Angle formed at the top of a cone is example of plane angle. The answer is true. Question number 8, quartz clock are used in GPS devices. Answer is false. Atomic clocks, quartz எடுத்துட்டு atomic clocks போட்டோம் அப்படின்னாக்கா that is used in the GPS devices. Ninth one, candela is used to express electric field intensity. Answer is false. Electric field intensity கிடையாது, அதுக்கு பதில் luminous intensity is the correct answer. 10th one, the number 4.582 can be rounded off as 4.58 is correct answer. Okay, the match the following. Temperature நீ இதில் பார்த்துக்கிட்டாலே தெரியும். டெம்பரேச்சருக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேனாக்கா மெஷர் B is the number 1. Measure of hotness or coldness. Plane angle. Plane angle-க்கு வந்து ஆன்சர் E இங்கே இருக்கு பாரு. Angle formed by the intersection of two plane. Solid angle. Angle formed by the intersection of 3 or more planes. Accuracy. Closeness to the actual value. A is the answer. So precision. Closeness to the 2 or more measurement. அதோட ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசன், காரணம் கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. அது கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னாக்கா டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. மார்க் த சாய்ஸ் இஃப் போத் அசர்ஷன், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ப்பா, கொஷின் கீழே தான் வரப்போகுது. எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரீசனும் அசர்ஷனும் கரெக்டாக இருக்கலாம். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ பட் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் தி அசர்ஷன். அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. இதில் எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் கொஷின். அசர்ஷன் ஒரு கொஷின் கொடுத்துருக்கோம், அதுலேயே ரீசன் ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்தில் எது சரி அப்படின்றத மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். The SI system of unit is the suitable system for measurement. Okay, இது வந்து assertion. Reason வந்து SI unit of temperature is Kelvin. Okay, அடுத்த B question கொடுத்துருக்காங்க பாருங்கள். Both assertion, இதோட ஆன்சர் வந்து both assertion and reason are true but reason is not correct explanation for the assertion. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, பட் ஒன்றும் இன்னொன்றோட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னாக்கா இஸ் த சிஸ்டம் ஆஃப் யூனிட் ப்ரீஷியஸ்லி டிஃபைன்ட் அண்ட் ஹவ் த சேம் வேல்யூ எவ்ரிவேர். ஓகே, செகண்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. Electric current, amount of substance, luminous intensity are the fundamental physical quantities. They are independent of each other. Answer A, both assertion and reason are true and the reason is the correct explanation for this assertion. The assertionக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ரீசன் வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஷின் வந்து அசர்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னா the second hand of a clock is having least count of 1 second. Least count is maximum measured that can be measured accurately by an instrument. Option is C. Assertion is true but reason is false. Correct explanation, least count is the minimum measurement that can be measured accurately by an instrument. அடுத்தது fourth question. Avogadro number is the number of atoms is 1 mole of substance. Avogadro number is a constant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So both reason and assertion are true. Reason is the correct explanation of the assertion. Fifth question. Assertion on the radian is the unit of solid angle. 1 radian is the angle subtended at the center of the circle by an arc of length equal to its radius. இதோட ஆப்ஷன் டி. அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ.
Correct explanation. Radian is the unit of plane angle.